பேட்டர்ன் ஸ்டிச் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். நான் வந்து ஃபஸ்ட்டு ஒரு ட்ரையாங்கிள் வந்து ட்ரா பண்ணிவிட்டு அதை சுற்றி நான் வந்துட்டு செயின் ஸ்டிச் வந்து போட்டிருக்கேன். செயின் ஸ்டிச் போட்டதுக்கு அப்புறமா சென்டரில் ஈவனாக வந்து ஸ்ப்ளிட் பண்ணி அதில் ஸ்ட்ரைட் லைனில் செயின் ஸ்டிச் வந்து போட்டிருக்கேன். இப்போது நான் ட்ரையாங்கிளோட ஃபஸ்ட் எட்ஜில் வந்துட்டு நீங்கள் பட்டன் ஹோல் ஸ்டிச் மெத்தடு தான் இங்கே வந்து நீங்கள் யூஸ் பண்ணணும். இப்போது ட்ரையாங்கிளுக்கு மேலே நான் வந்துட்டு ஒரு எண்டில் ஸ்டார்ட் பண்ணி த்ரெட்டை கொண்டு வந்துட்டு பட்டன் ஹோல் ஸ்டிச் போட்டுட்டு அந்த பக்கம் எண்டில் வந்துட்டு அதை அப்படியே கீழே கொண்டு வந்துட்டு அந்த பக்கம் சைட்லேருந்து இந்த பக்கம் வரைக்கும் அப்படியே ரிவர்ஸில் வந்துட்டு பட்டன் ஹோல் ஸ்டிச்சு தான் நான் இங்கே வந்து யூஸ் பண்ணிங்க. வீடியோவில் பொறுமையாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஒர்க் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு இதோட ஃபஸ்ட் லைனில் பட்டன் ஹோல் ஸ்டிச் வந்து போடுறோம். மேலே வந்துட்டு உங்களுக்கு இடம் கம்மியாக இருக்கிறதுனால ஒரு ஸ்டிச் போட்டால் போதும். அந்த பக்கம் எண்டில் இருந்து அப்படியே கீழே கொண்டு வந்துடுறோம். கீழே கொண்டு வந்துட்டு அப்படியே பக்கத்தில் திருப்பி பட்டன் ஹோல் ஸ்டிச் அப்படியே ரிவர்ஸில் அந்த பக்கம் இருந்து திரும்ப இந்த பக்கம் முடிஞ்சதுக்கப்புறமா இந்த எண்டில் முடியுமா அதை அப்படியே கீழே கொண்டு போய்ட்டு இந்த பக்கம் இருந்து பட்டன் ஹோல் ஸ்டிச் அப்படியே நீங்கள் திருப்பி மாற்றி போட்டுகிட்டே வந்து இந்த கேப் ஃபுல்லாகவே நீங்கள் ஃபில் பண்ணணும். இது வந்து கடைசியாக பார்க்குறதுக்கு வந்துட்டு ஒரு அணிகாம்பு மாதிரி இருக்கும். அந்த இந்த ஸ்டிச் யூஸ் பண்ணி எல்லா டிசைன்ஸுமே நீங்கள் வந்து மேக் பண்ணலாம். இதுக்கான ரெஃபரன்ஸ் பிக்சர் வந்துட்டு நான் வீடியோவோட எண்டில் வந்துட்டு காட்டுறேன். அதை பார்த்துட்டு நீங்கள் ஒர்க் பண்ணுங்கள். வீடியோவை ஃபாஸ்ட்டாக மூவ் பண்ணி போயிடாதீங்க. சென்டரில் நான் உங்களுக்கு நிறைய டிப்ஸ் வந்து சொல்லியிருப்பேன். நீங்கள் பார்த்துட்டு ஃபுல்லாக பார்த்துட்டு நீங்கள் வந்து ஒர்க் பண்ணி ஃபோட்டோ எடுத்து சென்ட் பண்ணுங்கள். இப்போது அந்த எட்ஜில் முடிச்சிட்டிங்க. திரும்ப அந்த பக்கம் இருந்து இந்த பக்கம் இதே மாதிரி நீங்கள் கண்டினியூவாக ஒரு டிசைன் நீங்கள் ட்ரா பண்ணிவிட்டு அதுக்குள்ளே இதே ஸ்டிச்சஸ் வந்து நீங்கள் போட்டுகிட்டே வரலாம். இது வந்துட்டு இன்னும் குட்டியாகவும் நீங்கள் வந்து போடலாம். அது பார்க்குறதுக்கு இன்னுமே நல்லாயிருக்கும். அந்த செயின் ஸ்டிச் மேலேயே நீங்கள் வந்து மேலே லாக் பண்ணி கீழே கொண்டு வந்து போடணும். மெத்தட் வந்துட்டு பாருங்கள். இப்போது மேலே கொண்டு போகிறீங்க, அதை அப்படியே கீழே கொண்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு லாக் ஆகிடும். பொறுமையாக மேலேருந்து கீழே கொண்டு வந்துட்டிங்கன்னா லாக் ஆகிடும். பக்கத்தில் ஒரு சின்னதாக ஒரு செயின் ஸ்டிச் போட்டுட்டு அதுதான் லாக் செயின் போட்டு அப்புறம் பக்கத்தில் அப்படியே கண்டினியூ பண்ண வேண்டியதுதான். இதே ஸ்டிச்சை மாற்றி போட்டுகிட்டே வாங்க. இப்போது லாஸ்ட் எண்டில் வந்துட்டோம். இப்போது இங்கே வந்துட்டு கடைசியாக போட்டிருக்கோம் இல்லையா செயினை, இது மேலேயே போட வேண்டியதான். இது டிஃப்ரென்ஸ் தெரியாமல் இருக்கணும் அப்படின்றதுக்காக நீங்கள் வந்துட்டு எல்லாமே ஒரே கலர் த்ரெட்டில் வந்துட்டு போடுங்க. நீங்கள் அவுட்லைன் வந்துட்டு ஒரு கலர் கொடுத்தீங்க அப்படின்னா இப்போ லாஸ்ட்டில் நீங்கள் முடிக்கிற இந்த லைன் வந்துட்டு அது மேலேயே வரும். ஸோ அது மட்டும் டிஃப்ரென்ஸ் தெரியும். ஸோ அதை மட்டும் பார்த்துக்கோங்க. நீங்கள் ஃப்ரீயாக ஆரி ஒர்க் கிளாஸ் கற்றுக்கணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியும் என்னோடய நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி உடனே கிளாஸில் ஜாயின் பண்ணிக்கோங்க.